தமிழ்நாட்டில் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். ஒரு வசனத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று உண்டு. ஐயா, என் பேர் மாணிக்கங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த இன்னொரு பேர் இருக்கிறவரு இவரை பார்த்து சொல்றாரு, இவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னாரு. ஒரு அம்மா கீரை வித்துக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா என் பையன் இப்போ சாட்சிக்கு உட்காந்துருக்கான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த அம்மா கிட்ட கீரையை வாங்கிட்டு 20 ரூபாய் கீரை கட்டை வாங்கிட்டு, என் பையன் கொஞ்சம் மனித நேயத்தில் நம்ம முதல்வரை ஒத்து இருப்பான், 200 ரூபாயை கொடுத்தான். இல்லை 20 ரூபாய்னுச்சு, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னா. அந்த பாட்டி நன்றி சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்லுச்சு, எனக்கு 2 பிள்ளைங்கப்பா, யாரும் என்னைய பார்க்கல. மகராசன் அங்கே ஒரு கட்டு வீட்டில் ஒரு சிரிச்சிட்டு இருக்காருங்க. மகராசன் மாசான 1000 ரூபாய் கொடுக்குறாருப்பா, அதில் தான்ப்பா காலங்கட்ட ஓடுது, இது அந்த மடத்தில் தான்ப்பா நான் தூங்குவேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்லுகின்ற போது, எங்க உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? இது போன்ற ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. இன்னும் 100 ஆண்டுகள் அவர் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அந்த ஆசீர்வாதம் ஒன்றே போதுமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இப்பொழுது தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து பொறாமை அடைகிறார்கள், இந்த மாநிலத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே என்று. ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தெரியுமா? தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர்தான் தந்தை என்று சொன்னால், மிசா தீயிலே குளித்து அடக்குமுறை என்கிற உளியால் செதுக்கப்பட்ட தந்தை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள்.